Hi students, 10th standard mathematics, chapter 5, coordinate geometry, exercise number 5.2, sum number 13. A quadrilateral has vertex at A, B, C and D. Show that the midpoints of its sides form a parallelogram. ABCD என்ற குவாடிலேட்டருக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். அந்த ஷேப்பு நீங்கள் பேரலோகிராம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏபிசிடி இந்த கோஆர்டினேட்டரை ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ணிவிட்டு அது வெர்டெக்ஸ் கொடுக்கலாம். கிவனில் ஏபிசிடி அப்படின்னு எழுதிக்கங்க கோஆர்டினேட்டர். டு ஷோ மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்டர் ஏபிசிடி இஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ கோஆர்டினேட்ஸ், பி கோஆர்டினேட், சி கோஆர்டினேட், டி கோஆர்டினேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம மிட் பாயிண்ட் ஒவ்வொரு சைடுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஏபியோட சைடு மிட் பாயிண்ட் அதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். x1 + x2 / 2 y1 + y2 / 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபியோட மிட் பாயிண்ட்டு அது ஏபி கோஆர்டினேட்ஸ் எழுதி அது x1 y1 கொடுங்க, x2 y2 கொடுங்க. இதை டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு நேம் பின்னு கொடுங்க. ஏபி என்ற சைடுக்கு மிட் பாயிண்ட்டு பி, ஓகேங்களா? அதனால் நேம் பின்னு கொடுக்குறோம். x1 இஸ் -4 அப்ளை பண்ணுறோம் ஃபார்முலாவில், ப்ளஸ் இந்த ப்ளஸ் போடுங்க. x2 இஸ் 5, ஓகே, டிவைட் பை 2 ஃபார்முலாவில் இருக்கிற 2, ஓகேவா? கம்மா கொடுங்க, முக்கியமாக கம்மா கொடுக்கணும், ஃபார்முலாவில் இருக்கிற கம்மா தான். அடுத்தது y1ன்றது -2 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ், y2ன்றது -1, ஓகேங்க, டிவைட் பை 2. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா -4 + 5 1/2ன்னு ஆகிடும், 1ன்னு கிடைக்கும். -4ம் + 5ம் 1ன்னு கிடைக்கும் பை 2, ஓகேவா? 1/2. செகண்ட் கோஆர்டினேட் பாருங்கள், -2 ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், அப்போ -1ன்னு வரும். -2ம் -1ம் -3, அப்போ -3/2, ஓகேவா? அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பி ஆஃப் 1/2, -3/2. இதே மாதிரி மற்ற சைடுகளுக்கு பிசி, சிடி, ஏடிக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ பிசியோட மிட் பாயிண்ட்டு, பிசியோட கோஆர்டினேட் எழுதிட்டு அது x1 y1 கொடுங்க, x2 y2 கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு q நேம் கொடுக்குறோம், பிக்கு அப்புறம் q, ஓகேங்களா? இப்போது x1ன்றது 5, x2ன்றது 6 டிவைட் பை 2. நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துட்டு y1 + y2, y1ன்றது -1, y2ன்றது 5, ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எதிர்க்குமா, ரைட்டு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 + 6 இஸ் 11/2, -1 + 5 4/2, ஓகேவா? 11/2, 4/2 q ஆஃப் அப்படின்னு வரும். q ஆஃப் 11/2 4/2 இஸ் 2 ஆகிடும், ஓகேங்களா? தென் தேர்ட் சைடு சிடியோட மிட் பாயிண்ட்டு ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். சிடிக்கு x1 y1 கொடுங்க, x2 y2 கொடுங்க. இதை அப்ளை பண்ணுங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி ஈக்குவல் டு ஆர் நேம் கொடுத்துட்டு x1 + x2 ப்ளஸ் தான் வரணும் நடுவில், ஆனால் இங்கே -7 இருக்குது பாருங்கள் x2க்கு, அதனால் டைரெக்டாக நான் போட்டேங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போது x1ன்றது 6, x2ன்றது -7, மைனஸ் வரதுனால டைரெக்டாக மைனஸ் போட்டு இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் டிவைட் பை 2, ஓகேவா? கம்மா y1 + y2, y1ன்றது 5 பாருங்கள், y1ன்றது 5, y2ன்றது 6, அப்போ 5 + 6 இஸ் 11. இங்கே என்ன அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுனா q ஆஃப் 6 - 7, ஓகேங்களா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 வரும், -1 வரும். ஏன்னா பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் -7 தான் நெகட்டிவில் இருக்குது, ஓகேங்களா? அதோட சிம்பிள் தான் வரும் ஆன்சரில். இப்போ -1/2. இங்கே 5 + 6 இஸ் 11, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஏடியோட மிட் பாயிண்ட்டு. ஏடியோட மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிங்கன்னா ஏடிக்கு x1 y1 x2 y2 கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். -4x1 ப்ளஸ் x2ன்றது -7 பாருங்கள், x2ன்றது -7 டிவைட் பை 2, கம்மா y1ன்றது -2, y2ன்றது 6, ஓகேவா? -2 + 6. இதில் ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணுங்கள், ரெண்டு ஃப்ராக்ஷனையும். ஃப்ராக்ஷன் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா -4 ப்ளஸ் -7 ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா -11 கிடைக்கும். -4 ப்ளஸ் -7, ஓகேவா? -11/2. இங்கே 6ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 4/2, ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். -11/2 அப்படியே இருக்கும்.
4/2 is 2 ஆகிடும். தட்ஸ் ஆல். 4 மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே அழகாக மிட் பாயிண்ட்ஸ் நேம் எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் கோஆர்டினேட்டும் இது கூடவே எழுதிக்கலாம். PQRS இதை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன்ஸ் தான் பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பேரலோகிராமில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த டயகனல் இருக்குது இல்லையா, மூளை வெட்டம் சொல்லுவோம். இந்த டயகனல்ஸு 2 டயகனல் இருக்கும். இந்த 2 டயகனலுமே ஒரே புள்ளியில் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே பாயிண்ட் தான், சேம் மிட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதோட மிட் பாயிண்ட்டும் இந்த டீன்ற இடத்துல மீட் ஆகும், இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் parallelogram. Diagonals bisect each other. இந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுட்டு நம்ம PRோட மிட் பாயிண்ட்டையும் QSோட மிட் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு மிட் பாயிண்ட்டும் சேம் வேல்யூ வந்தால் இட் இஸ் எ PQRS a parallelogram சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ PRோட parallelogram டயகனல் PRோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆரோட கோஆர்டினேட்ஸ்க்கு x1 y1 இங்கே எப்படி பண்ணோமோ 4 மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டு டயகனலுக்கு. ஓகேங்களா? இந்த டயகனல் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் டைரெக்டாக ஸ்கேல் வச்சு ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல PQRன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்ய முடியும் நம்ம. ஓகேங்களா? இப்போ பிஆரோட டயகனல்ஸ் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். பிஆர்ன்ற டயகனலுக்கு மிட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அது பிஆருக்கு x1 y1 x2 y2 கொடுங்க. கொடுத்துட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா இங்கே எழுதிட்டோம். ஒன்ஸ் நம்ம ஏறினாலே போதும் ஒரு சம்முக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு x1 + x2. ஓகேங்க, ஃப்ராக்ஷன் இது கவனமாக பண்ணணும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். x1ன்றது 1/2, அடுத்து x2ன்றது -1/2. இது ரெண்டுத்தையும் எழுதி ப்ளஸ் போட்டு எழுதி ஹோல் திங் டிவைட் பை 2 போடணும். ஓகேங்களா? இப்போ x1 8 ப்ளஸ் x2 8. x2ன்றது நெகட்டிவில் இருக்குது, ப்ராக்கெட் போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? நான் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக டைரெக்டாக அப்படியே இருக்கிறேன். பை x1 ப்ளஸ் x2. ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துங்க கூடவே எழுதும்போது. ஹோல் திங் டிவைட் பை 2. இப்போ தான் நம்ம 2k போடணும் டினாமினேட்டரு. ஓகேவா? 2 போட்டாச்சா? அடுத்தது கமா கொடுங்க. ஃபார்முலா இருக்கிற கமா, இந்த ஃபார்முலா கவனத்தில் வச்சுக்கோங்க. கமா கொடுத்துட்டு y1 ப்ளஸ் y2. இங்கே y1ன்றது -d/2 எழுதிக்கலாம். y2ன்றது 11/2. ஓகேவா? ஹோல் திங் டிவைட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1/2 ப்ளஸில் இருக்குது, -1/2 நெகட்டிவில் இருக்குது இல்லையா? அது ரெண்டையும் 0 ஆகிடும். இப்போ 0/2 அடுத்த ஸ்டெப்பில் வரும். இங்கே என்ன ஆகும்னா சேம் டினாமினேட்டர் இருந்ததுனால மேலே ஆட் பண்ணுங்கள் நியூமரேட்டரை. 11 - 3 8 வருமா? அப்போது 8/2 ஹோல் திங் டிவைட் பை 2. இதை போட மறந்துடாதீங்க. நிறைய பிள்ளைங்க இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த ஹோல் திங் டிவைட் பை 2 விட்டுருவாங்க. இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் மேலே மட்டும் ஆன்சர் போட்டுட்டு 0 போடுவாங்க. அடுத்தது டைரெக்டாக இங்கே 8/2 தான் எழுதுவாங்க. கேட்குற 2 மறந்துடுவாங்க. கண்டிப்பாக 2 மறக்காமல் நீங்கள் போடணும். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்னா 0/2 இஸ் 0. இங்கே 8/2 இஸ் 4 ஆகிடும். அப்போ 4 டிவைட் பை 2ன்னு ஆகும். அப்போது 0, 4/2. ஃபைனலாக மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆர் இஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் கியூஎஸ்க்கு x1 y1 கொடுங்க, x2 y2 கொடுங்க. டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். x1 11/2, x2ன்றது -11/2. ஓகேங்களா? டிவைட் பை 2. ஓகேவா? இது என்ன ஆகும்? அடுத்து கமா கொடுங்க. y1 ப்ளஸ் y2. y1ன்னு 2 தான், y2வும் 2 தான். அப்போ 2 + 2 4. அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டும் 0 ஆகிடும். ஏன்னா +11/2 -11/2 0/2. அடுத்தது 4/2. 4/2 என்ன ஆகும்னா 2 ஆகிடும். அப்போ 0, 2. ஏற்கனவே நமக்கு ஆன்சரு 0/2 வந்தது, டியோட ஆன்சர். இங்கேயும் கியூஎஸோட இன்னொரு டயகனலோட ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சோம். மிட் பாயிண்ட் ஆஃப் கியூஎஸ் 0, 2. இங்கே ரெண்டு மிட் பாயிண்ட் பாருங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆரும் 0, 2 வந்தது. மிட் பாயிண்ட் ஆஃப் கியூஎஸும் 0, 2 வந்தது. அப்போ ரெண்டு மிட் பாயிண்ட் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது கண்டிப்பாக parallelogram தான் அப்படின்னு நம்ம சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் PQRS of sides of a quadrilateral ABCD form a parallelogram. Hence proved. That's all my dear students. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.